வடகிழக்கு அப்படிங்கிறது தலைப்பகுதி, தென்மேற்கு அப்படிங்கிறது நம்முடைய மர்மஸ்தானம் அப்படிங்கிறோம், நைருதி மூளை. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வெட்டுப்பட்டது, வடக்கு பகுதியிலேயே செப்டிக் டேங்க், வடகிழக்குலேயே வந்து டாய்லெட் பாத்ரூமும் கட்டியிருந்தாங்களா. இப்போ வடக்குங்கிறது பெண்ணுக்கானதாக இருக்கிறோம். அப்போ பொதுவாகவே நிறைய குடும்பங்கள் வந்து பிரிந்தவர்கள் கூட பிரிந்து இருக்கிறாங்க, டைவர்ஸ் ரேஞ்ச் அந்த முடிவில் ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்கன்னா இவங்களை சேர்க்க முடியுமானா 100% சேர்த்து வைக்க வீடு சேர்த்து வச்சிருது. வீடு சேர்த்து வைக்கும், நம்ம சேர்த்து வைக்கிறதில்ல, அந்த வீடு அந்த இருக்கிற இடம் தான் சேர்த்து வச்சிருது. டைவர்ஸ் பண்றாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வருது அப்படின்னாலே முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்டுக்குலாம் போகாதீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டை பாருங்க, நம்ம வசிக்கிற இடத்த பாருங்க. நிறைய இடங்கள்ல சார், நம்ம சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. அது ஆண்களை எல்லாம் எப்படி பாதிக்கிறது அப்படின்னு உங்களுடைய அனுபவம் கூட எங்களோட பகிர்ந்துருந்தீங்க. அது ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ தென்மேற்கு பாதிப்பு ஒரு பக்கம், ஒரு சில வீடுகளில் வடகிழக்கும் பாதிப்பு, ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் சார்? ஏன்னா நேயர்கள் கேள்வியா கேட்டிருக்காங்க. நிச்சயமா இது நீண்ட நாட்களா நானும் பதிவிடணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு அற்புதமான கேள்விதான். ஒரு வீட்டிற்கு இப்போ தென்மேற்கும் பாதிப்படுது, வடகிழக்கும் பாதிக்கப்படுது அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிறது தலைப்பகுதி, தென்மேற்கு அப்படிங்கிறது நம்முடைய மர்மஸ்தானம் அப்படிங்கிறோம், நைருதி மூளை. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வடகிழக்குல வடக்கும் பாதிக்கப்படுது, அதே இடத்துல தென்மேற்குல மேற்கு பாதிக்கப்படுது. எப்போ வடக்கு பெண்ணைக்கானதுன்னு சொல்றோம், மேற்கு பெண் உச்சமானது. அந்த இடத்துல பெண் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, பெண் வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. கடந்த மாதம் ஒரு வீடு நாங்கள் வாஸ்து பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சரிங்க சார். அந்த வீடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீடியாவில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு வீடு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடுமலைப்பேட்டையில் நடந்த விஷயம். இது ஒரு லவ் மேரேஜ் தொடர்புடையது தான். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அப்போது அந்த வீடு வந்து அவருடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தை வாஸ்து பார்க்கணுன்னு அழைச்சிருந்தாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தோம். அந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு திசை பார்த்த வீடு. அந்த வீட்டில் வடக்கு திசையில் படிக்கட்டு, அந்த படிக்கட்டு கீழேயே வடகிழக்கு திசையில் டாய்லெட் பாத்ரூமு, அதற்கு கீழே செப்டிக் டேங்க். ஆமா, தென்மேற்கு பாதிப்பு, தென்மேற்கு மேற்கு ரோடு குத்தல். அந்த வீடு 2014 கட்ட ஆரம்பிக்கிறாங்க, 2015 கட்ட முடிக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான தொல்லைகள் தாக்கங்களோ எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த வீடு கட்டி 2015 குடி வர்றாங்க. குடி வந்தோடனே இந்த வீட்டினுடைய முதல் குழந்தை பெண் குழந்தை, இரண்டாவது ஆண் குழந்தை. முதல் குழந்தை காதல் திருமணம் பண்ணுறாங்க. சரி. இந்த தென்மேற்கு மேற்கு எப்பவுமே இந்த ஜாதி விட்டு ஜாதி திருமணம் அப்படிங்கிறத தென்மேற்கு மேற்கு திசையோ வடமேற்கு மேற்கு திசைகளில் தலைவாசல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக 100% கொடுக்கும். அப்படிங்கிறதுல நம்ம கலப்பு திருமணம் கொடுக்கும். இதை நம்ம பதிவிட்டுட்டு வரோம். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணை விட ஒரு 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 பையனை வந்து ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதனால வந்து இந்த பெண் வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகுது. பிரச்சனையாகி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அந்த அந்த பையன் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இறப்பை சந்திக்கிறார். அந்த பெண்ணுடைய கணவர், ஏன்னா அந்த பெண் லவ் மேரேஜ் பண்ணது, ஜாதி விட்டு ஜாதி திருமணம். அது இந்த பெண் வீட்டாருக்கு பிடிக்கல. அதனால ஏதோ ஒரு வகையில் அந்த பையன், அந்த பெண்ணோட கணவர் அப்படிங்கிறவங்க இறப்பை சந்திக்கிறார், பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட ஜாதகமா இல்லது வீடா அப்படிங்கிறத நாங்கள் ஆய்வு செஞ்சதில் ஜாதகம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஜாதகம், எந்த பாதிப்புமே இல்லை. சரிங்க சார். அந்த பெண்ணுக்கு
ஜாதகம் தப்பாக இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜாதகங்கள் வேற வேறவங்ககிட்ட எழுதியும் பார்த்துருக்காங்க. ஓஹோ, அதே செய்து பார்த்துட்டாங்க. முயற்சி செஞ்சுருக்காங்க. சரிங்க சார். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கல. ஓகே. அந்த பெண்ணுடைய வீட்டில் தென்மேற்கு மேற்கு ரோடு குத்தில் இருக்கா, வடகிழக்கில் வடக்கு பகுதி அப்படிங்கிறது படிக்கட்டு, வடகிழக்கு வெட்டுப்பட்டது, வடக்கு பகுதியிலேயே செப்டிக் டேங்க், வடகிழக்குலேயே வந்து டாய்லெட் பாத்ரூமும் கட்டியிருந்தாங்களா. இப்போ வடக்குங்கிறது பெண்ணுக்கானதாக எடுக்கிறோம். அப்போது பொதுவாகவே இந்த பெண்ணுக்கு வடகிழக்கில் படிக்கிட்டு வந்தாவே தலை மருமகன், தலைவன், தலை பேரன் பாதிக்கப்படுவாருன்னு நம்ம பதிவிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலை மருமகன், அது ஜாதியை விட்டுருங்க, அந்த வீட்டுக்கு வர்றது ஒரு ஆண். பெண் திருமணம் செஞ்சுட்டு வந்தோம், மருமகன் வராரு. மருமகன் அப்படிங்கிறவங்க தலைப்பகுதி பாதிக்கப்பட்டு வெட்டுப்பட்டு உயிரிழப்பே இருக்கிறார். ஓ, இப்போ புரியுதுங்க சார். எந்த தலை வெட்டுப்பட்டு ஈசானியத்தில் படிக்கட்டு, ஈசானியத்தில் டாய்லெட் பாத்ரூம், இது எல்லாத்துக்கும் தலை வெட்டுப்பட்டு தலை மருமகன் இருக்கிறார். ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ண வரைக்கும் பிரச்சனை கிடையாது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2015 இந்த வீட்டுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தலைப்பகுதி வெட்டுப்பட்டு இறப்பை சந்திக்கிறாரா. அடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுல 2வது ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு திருமணம் நடக்குது, பையன் தம்பிக்கு திருமணம் நடக்குது. அவருக்கும் ஓராண்டுகள் கழித்து அவருடைய மனைவியை பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்குறாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இந்த வடகிழக்கு படிக்கட்டு என்ன பண்ணுதுன்னா கணவன் மனைவிக்கு இடையே பிரிவை ஏற்படுது. அது காரணம் தென்மேற்கு மேற்கு ரோடு குத்தல் ஓப்பனு, வடகிழக்கு படிக்கட்டு. அப்ப அந்த பையனுடைய திருமண வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் ஆயிப்போச்சு. 3வது என்ன ஆச்சுன்னா வடக்கு அப்படிங்கிறது பெண்ணுக்கானதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, இன்னொன்று படிக்கட்டுங்கிறது வடகிழக்கு பகுதி தலைக்கானதும். அந்த வீட்டுடைய தலைவி பெண்மணி, அந்த பெண்ணோட அம்மாவங்க தூக்கி மாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க. சொல்றீங்க? எப்போ வேணாலும் வாங்க, வீட்டை காமிக்கிறோம். பழனியில தான் அந்த வீடு இருக்கு. இது யூடியூப்ல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு வீடியோ, ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இது இதோட தான் முடிஞ்சிச்சா. நம்ம பொதுவாகவே வடமேற்கு தப்பா இருந்தால் தான் கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கொடுக்குன்னு சொல்லுவோம். ஆனா இந்த வீட்டில் வடமேற்கு எந்த தவறும் கிடையாது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. வழக்குல இருந்து அவங்க தந்தை விடுவிக்கப்படுறார், தந்தை தாய் விடுவிக்கப்படுறார். அதற்கு காரணமும் அந்த வீடு தான். வடமேற்கு தவறு இல்லை, சரியா இருக்கு, தென்கிழக்கும் சரியா இருக்கு. அப்ப கோர்ட்டு கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த பெண்மணிக்கு முதல் திருமண வாழ்க்கை கணவனை இழந்துட்டு 2வது திருமணம் பண்றாங்க. 2ஆம் திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையும் சரியில்லை, அவரும் விவாகரத்து பெறுகிறார். 2வது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இல்ல, இந்த பெண் விருப்பப்பட்டு தான் அதுவும் திருமணம் பண்றாங்க. அதுவும் விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்றாங்க. அந்த திருமணம் அந்த பெண்ணுக்கு நிலைச்சிருக்கான, அதுவும் நிலைக்கல. அந்த வந்து அந்த பையனை இந்த பெண் வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. 3ஆவதாக ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுது. 3வது வாழ்க்கை சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா இருக்குதா, அதுவும் இல்லை. அப்போ இந்த பெண்ணுக்கு ஜாதகம் நன்றாக தான் இருக்குது, அந்த பையனுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்ல அமைப்பு தான். ஆனா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ 2015 வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது சின்ன பின்னமா போச்சு. இதற்கு காரணம் என்ன, அந்த வீட்டுடைய கட்டிட அமைப்பு தான். இந்த கட்டிட அமைப்புல நீங்க எத்தனை திருமணங்கள் பண்ணாலும் அங்க நிம்மதியே கொடுக்காது. வாய்ப்பே இல்ல. இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஏன் இதை பதிவிடுறேன்னா நிறைய இடங்கள்ல ஒரு டைவர்ஸ் ஆனோடனே திரும்ப ஒரு திருமணம் பண்ணுவாங்க. அந்த 2ஆம் திருமணங்களும் சரியா அமையறது இல்லை. அதற்கு காரணம் வீட்டோட அமைப்பு தான். டைவர்ஸ் பண்றாங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வருது அப்படின்னாலே முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டை பாருங்க, நம்ம வசிக்கிற இடத்த பாருங்க. நிறைய இடங்கள்ல கோர்ட்டு கேஸ்ன்னு போனதும் கூட கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. நான் நிறைய இடங்கள்ல மாற்றங்கள் பண்ணி நிறைய இடங்கள்ல சேர்ந்துருக்காங்க. ஈரோட்டில் ஒரு வீடு நாங்கள் வாஸ்து பார்த்தோம். கடந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாஸ்து பார்த்தது. அவங்க வீட்டில் 2 பெண்மணி தான். தென்கிழக்கு கிழக்கு வாசல். அங்கே திருமணம் முடிஞ்சு அவங்க கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பையன், அந்த முதல் குழந்தையோட கணவர் வந்து இந்த பெண்ணை விட்டு பிரிகிறாரு. பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த குழந்தை எனக்கு பிறக்கவே இல்லைங்கிறாரு. 2 பேர்த்துக்கு பிரச்சனை ஓடுது. அந்த பையனுக்கு 5 வயசு ஆக வரைக்கும் அவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுது, இது கோர்ட்டு கேஸுன்னு போய் லாஸ்ட்டு முடிகிற அளவுக்கு
வர்றாங்க. வந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏதாச்சையா யாரோ சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வாஸ்து தவறாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பாருங்க மாற்றி பாருங்கன்னு சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வாஸ்து பார்க்குறதுக்கு கூப்பிட்றாங்க. போய் எல்லாத்தையும் பார்க்குறோம். அது சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்துன்னு எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். கொடுத்து 3 மாதத்தில் இயற்கையாகவே அந்த பையன் மீண்டும் இந்த பொண்ணை தேடி வர்றாரு. சரி நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடுவோம், ஒரு பையன் இருக்காங்க, இனிமேல் நமக்குள்ள பிரச்சனை என்னன்னு வந்து சமாதானம் ஆகி இன்னைக்கு 2வது குழந்தை பிறந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சூப்பர் சார். இது ஈரோட்டில் நடந்த விஷயம். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து பிரிந்தவர்கள் கூட பிரிந்து இருக்கிறாங்க, டைவர்ஸ் ரேஞ்ச் அந்த முடிவில் ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்கன்னா இவங்களை சேர்க்க முடியுமானா 100% சேர்த்து வைக்க முடியும். வீடு சேர்த்து வைக்கும், நம்ம சேர்த்து வைக்கிறது அந்த வீடு அந்த இருக்கிற இடம் தான் சேர்த்து வைக்கும். பிரிக்கிறதும் வாஸ்து தவறான வீடுகள் தான், சேர்த்து வைக்கிறதும் வாஸ்து சரியான வீடுகள் தான். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம முத்தூர் பக்கத்தில் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அந்த வீடு இதே மாதிரி தான். அவரு ஒரு இன்ஜினியராக இருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, குழந்தை பிறந்தோடனே வீட்டை விட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. இவர் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வாஸ்து பார்க்குறக்கா நம்ம வீடியோவை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தார். போய் அவரது டோட்டலாகவே வாய் மொழி முழுக்க முழுக்க தவறு, எல்லாமே தப்பு, இதெல்லாம் மாற்றி அமைங்க, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்னா. அப்புறம் எல்லாமே மாற்றி அமைச்சிட்டு ஃபோட்டோ போட்டார். ஃபோட்டோ எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. நம்ம பேசக்கூடியது எல்லாமே 100% உண்மையாக நான் பார்த்த வீடுகளை பற்றிய பதிவுகள் மட்டும் நான் பதிவிடுறேன். எதுவுமே இல்லாதையோ கற்பனையாக ஜோடிக்கப்பட்டு எதுவுமே நம்ம பதிவிடுறதில்ல. அதே மாதிரி அந்த பரிகாரம்லாம் நிறைய பேர் இந்த ரெட் புக்கை படிச்சுட்டு நிறையா புதுசாக பரிகாரங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நம்மளுடைய அனுபவங்களை தான் நம்ம வந்து வீடியோவாக நம்ம பதிவிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமும். அதனால் எப்போவுமே என்னோட பதிவுகள் ஒவ்வொன்றுமே நான் நேரடியாக பார்த்தது, நடந்தது, அதற்கான சாட்சியங்களோட தான் நான் பதிவிடுறேன். இதில் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த வீட்டில் காமிக்கிறதுக்கு நான் எப்போவுமே தயாராக தான் இருக்கேன். ஃபோன் நம்பர் இருக்கு, தாராளமாக நேரடியாக பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வாஸ்து தப்பு, வாஸ்து பொய் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவிடுவாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னா புரிதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ என்னாச்சுன்னா இந்த பையனுக்கு பெண்ணுக்குமான பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி கோர்ட்டுக்கு வருது. இப்போ போன வாரம் நடந்த விஷயம் இந்த விஷயம். அப்போ வர்றப்போ அந்த வீடெல்லாம் மாற்றி அமைச்சிட்டோம். வந்து பேசுகிறப்போ ஜட்ஜு வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்கங்கிறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. பேசும்போது 2 பேர்த்துக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுது. சரி. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வேண்டவே வேண்டாம் இவர் கூட வாழவே முடியும்னு சொன்ன பொண்ணு, சரி யோசிக்கிறேன் பாப்போன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நிச்சயமா ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அதுவும். அப்போது தவறான வீடுகள் தான் கணவன் மனைவிக்கான பிரிவுகளை கொடுக்குது. சரியாக மாற்றி அமைக்கும் பொழுது 100% ஒன்று கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, இல்லாட்டி புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வீடுகளுமே தென்மேற்கு தவறாக இருந்தால் வடகிழக்கும், ஆமாம், தென்மேற்கும் வடகிழக்கும் ஒரு வீட்டில் 2 தவறுகள் இருந்தால் 100% அந்த கணவன் மனைவி பிரிவை கொடுத்துருது. கண்டிப்பாக. எல்லாருமே பொருளாதாரம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் நினைக்கிறாங்க, கடன் மட்டும்தான் ஏற்படுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதே போல வடமேற்கு இருந்தால் தான் கோர்ட்டு கேஸுமாங்க, அப்படிலாம் கிடையாது. இது ஒரு வாஸ்துங்கிறது ஒரு அற்புதமாக வேலை செய்யும். இதே போல தான் இன்னொரு இடத்தையும் நான் இதில் பதிவிட ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கோயில் காங்கேயத்துக்கு இடையில ஒரு வீடு வாஸ்து பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவங்க வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. சரி. அந்த வீடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஒரு பிரபலமான ஒரு வாஸ்துமார் வந்து வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னாச்சுன்னா அந்த வீடு முதல்ல வந்து தவறு இருக்கிறப்ப கணவன் மனைவி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துக்கிறாங்க. சரி. இவங்க வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த மனையடி பார்க்குறேன், அளவுகள் பார்க்குறேன், இதை மாற்றுவீங்க எல்லாம் மாற்றி வச்சோடனே 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் ஆகிப்போச்சு. சண்டை போட்டு இருந்தவங்க சுத்தமாக பிரிஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு வாஸ்து நிபுணராக நம்ம போனோம்னா நமக்கு முழுமையாக அதில் அனுபவம் இருந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும்தான் செய்யணும். இல்லைன்னா நம்ம கம்முன்னு முடியாதுங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். ஆமாம். ஆனால் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை வந்து அந்த வாஸ்து பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆமாம், இப்போ நான் ஒரு வீடு வாஸ்து போய் பார்க்குறேன், நான் தவறான ஒரு கட்டமைப்புகளை தவறான வழிகாட்டுதல் செஞ்சேன்னா 100% அந்த பாதிப்புகள் என்னையும் தாக்கும்.
எனக்கும் அந்த பலனை கொடுக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே பலன் கொடுக்கறது 100% பலன் கொடுக்கணும். நம்ம போனால் அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகணும். நம்ம போய் வாஸ்து மாற்றங்கள் செஞ்சால் 100% வெற்றி அடையணும், மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெய்வ வேண்டுதலோட. புரியுதுங்க சார். அவர்களுக்கான வேண்டுதலும் நம்ம எப்பவும் வைப்போம். எனக்கான வேண்டுதலோட தான் நம்ம அங்கே பயணிப்போம். ஒவ்வொரு இடங்களுமே ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். கரெக்ட். தவறான இடங்கள் தவறான நமக்கான பலனை கொடுக்கும். நம்ம செய்யற தொழில்ல அவங்க நன்மை அடையும் போது நாம நன்மை அடையறோம். நிச்சயமா அவங்களுக்கு கெடுதல் நடக்கும் போது அந்த கெடுதல் நம்மளுக்கும் நிச்சயமா ஏற்படும். 100% நமக்கு ஏற்படும். இன்னைக்கு எல்லா வாஸ்து படிக்கிற பசங்களாகட்டும், ஏற்கனவே வாஸ்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு போறோம் ஒரு பணத்தை வாங்கிட்டு ஏதோ வாஸ்து மாற்றங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நம்ம போய் பார்க்குற இடத்துல தப்பாக நம்ம வாஸ்து சொல்லி தப்பாக நடந்துச்சுன்னா அந்த பாதிப்பு 100% அந்த வாஸ்து முறை தாக்கும். அதனால தான் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணமாகாத வாஸ்து நிபுணர்கள்லாம் போய் பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். வடகிழக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் தான் அவங்க போய் பார்ப்பாங்க. இது வேற இருக்குங்களா? ஆமா. ஓ சரிங்க சார். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ நான் போய் ஒரு இடம் பார்க்குறேன்னா நான் எப்படி வீட்டில் இருக்கிறேன், நான் எந்த மாதிரி வாழ்க்கை முறை வாழ்றனோ அதே மாதிரி தான் நான் போய் பார்க்குற இடங்கள்ல மாற்றம் கொடுக்கும். புதுசா இருக்குங்க. ஆமா, இதை நீங்க இதை வாழ்வியலோட ஒப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களை போன்ற இதெல்லாம் வந்து நீங்க பேட்டி எடுக்கக்கூடியவங்கள நிறைய வாஸ்து நிபுணர்களை பேட்டி எடுப்பீங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறையெல்லாம் நீங்க பாருங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இந்த வாஸ்து எப்படி வேலை செய்யணும் அவங்ககிட்டவே தெரிஞ்சுக்கலாம். வெளியாட்கள்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. கரெக்டுங்க சார். அப்போ ஒருத்தரை எப்படி மனநிலை, எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற வாஸ்து நிபுணர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களோ அவர்களை பொறுத்து தான் உங்களுக்கான மாற்றங்களும் கிடைக்கும். வீடு என்னமோ பண்ணுதுங்க சார். சரி, வீடு எல்லாத்தையுமே ஏற்றுக்காதுங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 7 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 லட்சம் பேர் வாஸ்து பார்த்தா கூட 7 லட்சம் பேர் வீடும் என்னை ஏற்றுக்காது. ஓஹோ, அப்படிங்களாங்க சார்? நிச்சயமா. நீங்கள் எத்தனை லட்சங்கள் கொடுத்து பார்த்தாலும் நான் பார்க்க முடியாது. எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அந்த வீடு கொடுக்காது. அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இப்போ நான் போகிற வீடு 100% முன்னேற்றம் அடையணும், வெற்றி அடையணும்னா அதற்கான வீடுகள் தான் என்னை தேர்ந்தெடுக்கும். நான் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அந்த வீட்டுடைய உரிமையாளர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, வீடு தான் தேர்ந்தெடுக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறோன்னு கூப்பிடுவாங்க. நம்ம போய் அதில் வாஸ்து மாற்றங்கள்லாம் சின்னது மாற்றங்கள் பண்ணாலே ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளில் மாற்றம் நடந்துடும். இப்போது நான் என்னோட வகுப்பில் வர மாணவர்கிட்ட எல்லாத்துக்குமே சொல்லுவேன். கடந்த முறை வகுப்பு எடுக்கிறப்போ கிட்டத்தட்ட 79 மாணவர்கள் என்னோட வகுப்பில் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாணவர்கிட்ட சொன்னது என்ன சொல்லுவேன்னா, இந்த 79 பெயர்களுமே அடுத்து வரக்கூடிய மாணவர்களுடைய அந்த பட்டியலிடுவேன். இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வாஸ்து முறை தவறு அப்படின்னு என்கிட்ட நீங்கள் படிக்காதீங்க. நான் சரியான வழிகாட்டுதல் வாஸ்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் எங்கிட்ட வாஸ்து வகுப்பு வாங்க அப்படின்னு. சரி. ஏன்னா முதல்ல நான் கிளியராக இருக்கணும்ல. ஆமாம், எனக்கு அதில் வந்து தெளிவு இருக்கணும், எனக்கு வந்து முழுமையான அனுபவம் இருக்கணும். அப்போ தான் நான் வாஸ்து கற்றுக் கொடுக்குறேன்னா எங்கிட்ட கற்றுக்கிறவங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். ஆமாம், சும்மா ஏனோ தானோ அப்படிங்கிறதுக்காக பணத்துக்காக கற்றுக் கொடுக்குற வேலை இந்த வாஸ்துல எப்பவுமே பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாலும் அதுவும் என்னைய பாதிக்கும்ல. அதனால ஒவ்வொரு வகுப்புலையுமே ஒவ்வொரு மாணவர்கிட்ட நான் சொல்கிறது இந்த விஷயம் தான் சொல்லுவேன். எந்த ஒரு வீட்டிற்கு போனாலும் நீங்கள் தெளிவாக வாஸ்தை கற்றுக் கொடுத்துட்டு கற்ற பின்பு அவர்களுக்கு முழுமையான இந்த வாஸ்து பற்றி புரிதலை ஏற்படுத்தி கொடுங்க. முழுமையான பாதிப்புலேருந்து விடுதலைக்கான வாய்ப்புகளை கொடுங்க. சும்மா போகணும் பணம் வாங்கணும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா நம்மளை வந்து அடிப்படையிலேருந்து ஒவ்வொரு விஷயமா மாற்றினா தான் நம்ம சமுதாயம் சரியான வகையில் கட்டமைக்கப்படும். கண்டிப்பாங்க சார். எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது மீண்டும் பாதிப்புகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறோம். அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாஸ்துடைய அற்புதங்களை அடுத்தடுத்து சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். கண்டிப்பாங்க சார். இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் வந்து எப்படி தென்மேற்கும் வடகிழக்கும் வந்து ஒத்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா அந்த வீட்டில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் ஒரு வாஸ்து நிபுணர்னா வந்து காசு வாங்கிட்டு ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க.
அந்த வாங்குற காசுக்கு உங்களுக்கு நன்மைனா எனக்கும் நன்மையும், உங்களுக்கு கெடுதல்னா எனக்கும் கெடுதல் வரும் அப்படிங்கிற புரிதலோட தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் பதிவாக கொடுத்துருக்கீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செய்கிற தொழிலில் நான் எவ்வளோ தெளிவாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் என் மாணவர்களுக்கு அந்த தெளிவை நான் தரேன் அப்படிங்கிற ஒரு குருக்கான ஒரு பண்புடனே அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.